அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதாக இருந்தார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் இந்த பூமியிலே நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் எதுவும் செய்யறதற்கில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை எல்லாம் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. இனிமேல் நம்ம ஜபம் பண்ணி இனிமேல் ஏதோ நம்ம ஆண்டவருக்கு ஏதோ செஞ்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. அவர் ஏதோ செய்கிறது கிடையாது. எல்லாமே ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பார்க்கும்போது இயேசு இங்கே அற்புதம் செய்கிறாரு. அப்பத்தை எடுத்து அதை பழுகி பெருக செய்கிறார். செய்து முடித்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இவர் தான் ராஜாவாக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏன் ராஜாவாக்கணும் அப்படின்னா, அவர் வேலைக்கு நல்லா அப்பம் கொடுக்குறாரு. 5 அப்பம் 2 மீனை எல்லாருக்கும் குறைவில்லாமல் கொடுக்கறது அது சாதாரண காரியம் கிடையாதுல்ல. வேலைக்கே போவேன்னா சாப்பாடு வந்துட்டே இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை ராஜாவாக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் நல்லா கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறாருல அப்படின்னு. ஆனால் அவர் வழி விலகி போயிட்டாரு. நீங்கள் அப்படியே வாசித்தீங்கன்னா இந்த இதில் 25 24 இருந்து, அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகள் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். கடலில் அக்கறையில் அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு பாருங்க வேற ஊருக்கு போயிட்டாரு ஊழியத்தின் நிமித்தமாக. ஆனால் அங்கே அப்பம் சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க தேடுறாங்க இயேசு. ஏன்னா அப்பம் கிடச்சிச்சு, நல்ல அப்பம். இப்போ அவரை தேடிட்டு போகிறாங்க. அவர் அங்கே இல்லை. அங்கே இல்லைன்ன உடனே டக்குன்னு படகு ஏறி அவர் இன்னொரு ஊரில் இருக்கலான்னு கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு அவங்க பயணம் செல்ல ஆரம்பிக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடல் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போய் ஏதோ அற்புதங்களை கண்டு அவர் பேசின வார்த்தைகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னு தேடலை இயேசுவை. நல்ல ஓசியா அப்பம் கிடைக்குதே, மீன் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, அதனால தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எனக்கு பின்பாக வருகிறீர்கள் என்று சொல்கிறார். இப்போ எதுக்காக இதை எடுத்தேன்னா, நிறைய கிறிஸ்தவ ஜபங்களெல்லாம் நம்ம மாற்றணும் பாருங்கள். நம்மளே ஜபிக்கிறப்போ அது அப்படியே வந்துடுது. பாரம்பரியமாக நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி நம்ம பெற்றோர்லாம் பண்ணதுனால அப்படியே அந்த ஜபம் அப்படியே அதோ மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி. சின்ன வயசில் நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தான் டேபிள் சொன்னாங்க. 2 2 4 2 3 6 இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 2 2ன்னு ஒன்று நம்மளுக்கு டக்குன்னு 4ன்னு வந்துடும். ஏன்னா அது நம்ம நிறைய வாட்டி இதை கற்றுருக்குறோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் வாயை திறந்து. அதனால ஜபங்கள்லாம், ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, ஆண்டவரே. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது நம்ம குப்பை கிடையாது, நான் பாவியும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுருவோம், நீதிமான்னு அந்த சத்தியம் தெரிஞ்சாலும். ஆனால் ஜெபிக்க உக்காந்தோன்னா ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரேன்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா அது உள்ள மனதில் போய் ஏற்கனவே தங்கி இருக்குது. ஆனால் அதெல்லாம் மாற்றணும் பாருங்க, சில காரியங்கள்லாம் மாற்றணும். இதுக்கு ஒரு உதாரணம் தான் என்னதுன்னா, சிலர் சொல்ல கேட்டுருப்பீங்க, நான் தாகமாக இருக்கிறேன், ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கிறேன், ஆண்டவரை நான் தேடணும், இன்னும் அதிகமாக ஆண்டவரை நான் தேடணும், இன்னும் அதிகமாக தாகம் எடுக்கணும் அப்படின்றாங்க. அது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த தலைப்பே அதுதான். எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு.
நீங்க இனிமேல் நீங்க தேடி அதை கண்டுபிடிச்சு அப்புறம் ஆண்டவர் அதை கொடுக்க போறது கிடையாது, ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். அதான் பார்க்க போறோம். இந்த 6 35 நம்ம வாசிப்போம் பாருங்க. இப்போ இந்த ஜனங்கள்லாம் தேடி தேடி வராங்க, ஏன்னா பசிக்குது. வயிறுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 இல்லை 4 5 6 வாட்டி கூட பசிக்குது வயிறுக்கு. இந்த ஜனங்களுக்கும் அதே மாதிரி தான், பசிச்சுட்டே இருக்கிறதுனால தான் அவங்க தேடி தேடி போறாங்க சாப்பாட்டை. அதுக்கு தான் இயேசு சொல்றார் 35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கான் ஒரு காலம் தாகமடையான். இயேசுவினிடத்தில் நீங்கள் இருந்தால், இயேசு உங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு பசி கிடையாது. என்ன பசி நான் சொல்றேன்னா, பசிக்கவே செய்யாதனோடனே ஐயோ நம்ம சாப்பிடவே வேணாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, தண்ணியே தாகம் எடுக்காது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. என்ன சொல்றேன்னா, ஒரு ஆவிக்குரிய தாகம். அதாவது சிலருக்கு வந்து இந்த பொருளாசைன்னு இருக்கும், பண ஆசைன்னு இருக்கும், என்னெல்லாமோ ஆசை, அவங்களுக்கு நிம்மதியே அடையாது. எவ்வளவு எதை கொடுத்தாலுமே வந்து நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது உள்ள மனசுல வந்து என்னன்னா தாகம், ஐயோ அது இல்லையே, அப்பதான் துணி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஐயோ அந்த துணி இல்லையே, அப்பதான் பெரிய டிவி ஒன்று வாங்கி வச்சிருப்பாங்க, அடுத்த நாள் அட்வர்டைஸ்மெண்ட்ல அதை விட கொஞ்சம் பெரிய டிவி வரும், அவங்களுக்கு ஒரே கஷ்டம், ஐயோ அந்த டிவி இல்லையே நம்ம வீட்டில் அப்படின்னு. என்னன்னா தாகம். ஒரு அதாவது இதெல்லாம் பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அது ஒரு 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 நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். எதையுமே நிம்மதியாக சந்தோஷமா அனுபவிக்கக்கூடாது. இப்போ இருக்குது சந்தோஷமா, இப்போ ஒரு நல்ல ஒரு பொருள் இருக்கு, அதை அனுபவிக்க கூடாது. இல்லையே இல்லையே அது இல்லையே அது இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் மறக்க வச்சிரும். இப்போ நல்ல நல்ல காரியங்கள்லாம் இருக்கும், இப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இல்லை அதை தான் பார்க்க வைக்கும். இது வந்து பிசாசு பண்ற வேலை. இதை வந்து இப்போ இல்லை, ஆதாம் ஏவாள்கிட்டே பண்ணிட்டான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, இருக்கிற எல்லா பழங்களையும் புசிக்கலாம், ஒரு பழத்தை புசிக்க கூடாதுன்னு. இவன் வந்து அங்க போற ஆப்பிள் பழம் அது நல்லா இருக்கும், அதை போய் புசின்னு சொல்லல, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னே ஒன்று புசிக்க கூடாதுன்னு சொன்னா பாருங்க. அது இல்லையே, ஒரு பழம் தான், எவ்வளவோ பழங்கள் இருக்கு, ஆனா என்ன பண்ணிட்டானா அந்த ஒரு பழத்தை காட்டி இதை புசிக்க முடியல இதை புசிக்க முடியலன்னு சொல்ல வச்சுட்டான். இது ஏன்னா உள்ளத்துல மனுஷனுக்கு இன்னைக்கு வந்தோம்னா தாகம் இருக்குது, பசி இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இங்க 35 பாத்தீங்கன்னா, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். அப்போ இயேசுவினிடத்தில் நான் வரும்போது எனக்கு நிறைவாக எல்லாம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு பணம் வேணும்னா அது நிறைவாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகம் வேணும்னா நீங்கள் என்றைக்கு இயேசுவண்டில் வந்தீர்களோ அன்னைக்கு சுகம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்புவம் பாருங்க 4ஆம் அதிகாரம், யோவான் 4. சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு பேசிட்டு இருக்கிறாரு, தண்ணி கேட்கிறாரு. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது பாருங்க. அதனால அந்த அம்மா கேட்குறாங்க, நீ எப்படி என்கிட்ட கேட்க போச்சு அப்படின்னு. 13 அதுதான் சொல்றாரு. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகமா உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. இயேசு கிணத்துக்கிட்ட போயிருக்கிறாரு, இந்த அம்மாட்ட தண்ணி கேட்கிறாரு. இந்த அம்மா ரொம்ப பேசுது. தண்ணி கேட்டா என்னது, அது எப்படி நீ என்கிட்ட கேட்க போச்சுன்னா, சமாரியா நீ யூதன், நீ எப்படி என்கிட்ட கேட்கலாம், நான் எப்படி உனக்கு தரலாம்? இயேசு சொல்றாரு, அம்மா இந்த தண்ணியை இன்னைக்கு குடிப்ப நீ, ஆனா நாளைக்கே தாகம் உண்டாகும், இன்னைக்கே தாகம் உண்டாகும். ஆனா என்கிட்ட இருக்கிற தண்ணிய நீ வாங்கி குடிச்சனா உனக்கு தாகமே உண்டாகாது. அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். ஒரு முறை அந்த தண்ணீர் வந்துருச்சுன்னா உனக்கு ஊற்று மாதிரி இருக்கும். ஊற்றுனா என்னது? ஊற்று வந்து வற்றவே செய்யாது. ஊற்றுல இருந்து தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, யாரு ஜீவ ஊற்று? இயேசுதான் ஜீவ ஊற்று. யாரு அப்பம்? இயேசுதான் ஜீவ அப்பம். அப்போ உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் ஊற்று ஆதாரமும் இயேசு. அந்த இயேசு உங்களிடத்தில் வரும்போது எல்லாம் நிறைவாய் ஆகிவிட்டது, ஆக போது கிடையாது. இனிமேல் ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பார், இனிமேல் உங்கள் கடனை அடைப்பார்,
இனிமேல் உங்களுக்கு ஏதோ செய்வார். கிடையவே கிடையாது, இனிமேல் கிடையாது. இயேசு வந்தார் பாருங்க, அன்னைக்கே எல்லாம் வந்துருச்சு. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லாம் வந்தது, எல்லாம் வந்து முடிந்தது. இது ரொம்ப உங்களுக்கு உள்ள ஆழ மனசுல போயிடணும் பாருங்க. எல்லாவற்றையும் தேவன் செஞ்சு முடிச்சிட்டாரு, இனிமேல் உங்களுக்காக செய்ய போறது கிடையாது. நிறைய நேரங்கள்ல ஜனங்க கடவுளை இடை போடுறாங்க. எப்படி இடை போடுறாங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை வைத்தும் இப்போ அவர்கள் உணர்வுகளை வைத்தும் என்ன பண்றாங்கன்னா இடை போடுறாங்க. நீங்க அவங்க ஜபத்தை ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆண்டவரே என் துன்பங்களை எல்லாம் மாற்றி போடும். இது எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் எதுவுமே செய்யாத மாதிரியும். இதெல்லாம் நான் ரொம்ப நீங்க நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு தவறா சொல்லியாச்சு, நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எல்லாத்தையும் மாத்திக்கணும், தப்பா இருக்கிறத மாத்திக்கணும். அது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இது திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க தப்பா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பதில் வராது. அதுதான் எங்க காரியம் பாருங்க. இல்லைங்க, நான் 10 வருஷமா நான் இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க 10 வருஷமா தப்பா ஜெபம் பண்ணிருக்கீங்க, இப்ப கரெக்டா ஜெபம் பண்ணுங்க. அதுதான் சொல்ல வரேன். ஆண்டவரே நான் ஆசீர்வதியும்னு சொல்றது தப்பு. ஏன் தப்புனா, உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திரனாகி உங்களை ஐஸ்வர்யமான ஆக்கிவிட்டார். அவர் சாபமாகி உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். அப்ப இப்ப ஆசீர்வாதத்துல தான் ஏற்கனவே இருக்கிறீங்களே தவிர, ஆசீர்வதியும்னு இன்னைக்கு நீங்க முட்டி போட்டு கதறி கெஞ்சி உருண்ட உடனே ஐயோ ஏப்பா ரொம்ப நேரம் உருள்றான் இவன் ஆசீர்வதியும் சொல்லி இன்னைக்கு உங்கள் மேல் ஆசீர்வாதம் வருகிறது கிடையாது. ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நான் அப்படி ஜெபம் பண்ணேன்னா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஆண்டவரை விட அக்கறை ஜாஸ்தி. அவரு கொடூரமானவர். ஆண்டவரை பத்தியே படம் இப்ப தப்பா இருக்குது பாருங்க. ஆசீர்வதியும், சுகமாக்கும், பதில் தாரும், இந்த குடும்பத்தை மாத்தும், இதை பண்ணும் அதை பண்ணும் சொன்னா நான் என்ன சொல்றேன், கடவுளே நீ இன்னும் ஒண்ணுமே செய்யல என் வாழ்க்கையில, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஒன்னும் செய்யல, ஏதாவது செய்யும். அப்ப இயேசு வந்தது வீணு, மரிச்சது வீணு, ரத்தம் சிந்தனது வீணு, புதிய உடன்படிக்கையில் அவர் செஞ்ச காரியம் எல்லாமே வீணு. அதை நான் மதிப்பதே கிடையாது. அப்ப நான் அப்படி பண்ணக்கூடாது.